நாங்க மதுரையில இருக்க தமுக்க மைதானத்து எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். வீக்கெண்ட்ல போனதுனால செம்ம கூட்டமா இருந்துச்சு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உள்ள என்டர் ஆனதும், அப்ப டக்குனு என்னோட கண்ல பட்டது தான் நம்ம கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப புடிச்ச இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ். உள்ள வந்ததுமே எனக்கு எத எடுக்கிறது, எத எடுக்க வேணாம்னே தெரியல. எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்கிட்ட எல்லாம் இருந்த மாரியும் இருந்துச்சு, இல்லாத மாரியும் இருந்துச்சு. ஆனா நெறைய கூட்டம் இருந்தாங்க. அதனால சரி வேணான்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்துட்டேன். கேர்ள்ஸ் உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ்ல எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து இங்க வெரைட்டிஸ் ஆஃப் ஊறுகாய் விற்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஊறுகாய் வேணுமோ நீங்க டேஸ்ட் பார்த்து வாங்கிக்கலாம். இங்க அடுத்து வந்து பாப்பா வந்து பபிள் விட்டு விளையாடுற அந்த இது வேணும்னு ஆசையா கேட்டா, அதனால வாங்கி கொடுத்துட்டோம். அவ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. நெக்ஸ்ட் இங்க நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் கூட சேல் பண்றாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் சேல் பண்றாங்க. நீங்க தாராளமா டேஸ்ட் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஜெயிண்ட் வீல்னு. நீங்க ஜெயிண்ட் வீல்ல பயப்படாம இது வரைக்கும் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த பவுன்சியை பார்த்தது பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா. நான் இந்த பவுன்சில போயே ஆகணும்னு அடம் பிடிச்சா. அது கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாலியா விளையாடுறத பார்த்துட்டு மேடமுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. நான் போயே ஆகணும், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இவ அடம் பிடிக்கிறது சரி, ஆனா போனானா விளையாட மாட்டா. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் நாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி போய் அனுப்பிதான் பார்ப்போமேன்னு அனுப்புனோம். ஆனாலும் உள்ள போனதுமே அழுக ஆரம்பிச்சுட்டா. என்ன பண்றது, இது சரிப்பட்டு வராதுன்னு அவளை மேல கொண்டு போய் விளையாட்டு காட்டுங்க, அவளே சரிக்கு வந்துருவான்னு கொண்டு போய் விட சொன்னோம். அவளும் அழகா சரிக்கு வந்துட்டா. அவளும் என்ஜாய் பண்ணா. எங்க பார்த்து எங்களுக்கும் திருப்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்க இந்த டிராகன் ரவுண்ட்ல போனோம். கிட்ஸ் மட்டும் போலாம், ஆனா வந்து கொஞ்சம் ஏஜ்டான கிட்ஸ் போலாம். நம்ம பாப்பா ரொம்ப குழந்தைன்றனால நானும் கூட போனேன். இது எப்படி போச்சுன்னா பார்க்க ரவுண்டா தான் இருக்கு, ஆனா ஒரு பக்கம் சாஞ்சு போறதுனால நம்ம வந்து பாப்பாவையும் பிடிச்சிக்கணும், நம்ம சேஃப்டியும் பார்த்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போக வேண்டியது அவ்வளவுதான். மற்றபடி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனா ஜாலியா இருந்துச்சு பாருங்க. அவளே ஹாப்பியா தான் இருக்கா. நான் கூட அழுவான்னு நினைச்சேன், ஆனா அவளும் ஜாலியா என்ஜாய் பண்ணா. கேமராக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ ஓகே தான். அடேங்கப்பா இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஊஞ்சல்னு. அப்படியே சைடு சைடா போயிட்டு வருது. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதை பார்த்ததுன்னு எனக்கு தலை சுத்திருச்சு. ஐயோ இதை பார்த்தா எனக்கு முடியாதுப்பா சாமி, நான் அந்த பக்கம் போறேன்னு நகர்ந்து போய் பார்த்தா இது அதுக்கு மேல இருக்கு. அதை விட 2.0 போலயே இது. இதை பாருங்க, இதை பார்த்தா எனக்கு வாமிட்டு வராததாங்க போறேன். அது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. அதில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். எனக்கு இங்க இருந்து நின்று பார்த்துட்டு இருக்கும் போதே அடிவே இல்லை கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க விளையாடுறதவங்க நிலைமை நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதா இல்ல அவங்க என்ஜாய் பண்றாங்களேன்னு என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்க்க ரொம்ப பயமா இருந்தது. ஃபன் வேர்ல்டுன்னு பேரை வச்சுட்டு இவ்வளவு கொடூரமான ஒரு விளையாட்டு, ஆனா அங்க எல்லாம் சிரிச்சு சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படியோ இங்க கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ் கூட இருக்குங்க. அதுல கூட போய் அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாங்க இந்த ட்ரெயின் ரைட்ல தான் போறோம். இதை பார்த்ததுமே என்னோட சைல்டுஹுட் மெமரி தான் ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்து சின்ன வயசுல இது நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்பதான் போக போறேன். பாப்பாவும் பார்த்ததுமே ஆசைப்பட்டுட்டா. சரி இதுதான் சாக்குன்னு நானும் ஒரு டைம் போகலான்னு ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஹாப்பியா ஃபீலா இருந்துச்சு. நீங்க இந்த ட்ரெயின்ல போயிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க எல்லாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ஒன்னா போலாம் ரொம்ப ஜாலியா எக்ஸைட்மெண்ட்டா போய் உட்கார்ந்தேன். ஆனா இதுல வந்து கேமரா எடுக்க முடியல. அது என்ன காரணம்னா கொஞ்சம் சைடா போறதுனால நம்ம சேஃப்டியா பிடிச்சுக்கணும், குழந்தைகளையும் சேஃப்டியா பிடிச்சுக்கணும். ஏன்னா அது பார்க்கவே ரவுண்டா இருக்கு, ஆனா இது போற ஸ்லைடு எப்படின்னா சைடா சாஞ்சு போகுது. அதனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போகணும். ஸோ அதனால கிட்ஸோட போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா தான் போகணும். நானும் அதனாலதான் பெருசா வீடியோ எடுக்கல, சும்மா நார்மலா மட்டும்தான் எடுத்தோம். பாப்பா இந்த ரைட்ல செம்மையா அழுதுட்டாங்க. அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளையும் வேற பிடிச்சிக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒன் டைம் போலாம் கண்டிப்பா, ஓகே தான். ஆனா அவ்வளோ தூரம் அழுதுட்டு திரும்பவும் வந்து ட்ரெயின்ல போலாமா அப்படின்னு கேட்டா பாருங்களேன், அங்க நிக்கிறாங்க இந்த பாப்பா. ஆக்சுவலா எனக்கு இந்த பெரிய ரைட்ஸ் எல்லாம் சுத்தமா பிடிக்கலங்க. கிட்ஸோட ரைட்ஸ் தான் உண்மையா அப்படியே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஏரோப்ளைன்ல கப்ல இந்த பவுன்சி இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கே என்ஜாய்மெண்ட் பண்ற அந்த ஃபீலே வருது. இந்த பெரிய பெரிய ரைட்ல தான் வந்து ஏதோ ஒரு அட்வென்ச்சர் பண்ற மாதிரி தான் ஃபீலா இருக்கே தவிர ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபீல் கிடைக்குமோன்றது டவுட் தான். ஆனா எனக்கு சுத்தமா அப்படி கிடைக்கவே இல்லை. எனக்கு இந்த கிட்ஸோட போறது இந்த இந்த குட்டி ரைட்ஸ் தான் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ரைடு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். நல்லா சோக்கா கண்ணாடியெல்லாம் மாட்டிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, கண்ணாடிக்கு மேலே ஒரு கண்ணாடி போட வேண்டியதாக இருக்குது. கண்ணு தெரியாதனால எனக்கு செடியில் என்ன வருதுன்னே தெரியல. ஸோ அதனால இதில் பாம்பு மட்டும்தாங்க க்ளோஸ்அப்பில் வருது, வேறு எதுவுமே கிடையாது.
பாம்பு க்ளோஸ்அப்லாம் வந்து நம்மளை கடிக்கும், பயமுறுத்தும், அவ்வளோதான். தென் பால் வரும், சில ஃப்ரூட்ஸ் வரும், அதை வந்து கிட்ஸ் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிடிக்கிற மாதிரி கிரியேட்டிவ், அவ்வளோதான். பெருசாக இதில் 3D எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு எந்த ரைட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு? நீங்க பயப்படாம நான் இந்த ரைடெல்லாம் போயிருக்கேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க எந்த ரைட் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் போன ட்ரெயின் ரைடு தான். என்ன கிட்ஸ் விளையாண்ட மாதிரி அந்த குட்டி குட்டி விளையாட்டெல்லாம் விளையாடணும்னு ஒரு அல்ப ஆசை. பட் நம்மளால விளையாட முடியாது. பட் இட்ஸ் ஓகே. இங்க இருக்க ரைட்ஸ் எல்லாமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ள தாங்க சார்ஜ் பண்றாங்க. லாஸ்டா இந்த பரதநாட்டியம் மட்டும் 2 நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லா பார்க்கலான்னு ஆசை தான். பட் எங்களுக்கு டைம் இல்லை, வீட்டுக்கு போயாங்கன்னு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால 2 மினிட்ஸ் மட்டும் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஷைனிங் ஆஃப். பாய்.